Hello everyone, welcome to Easy English with Sasi. இன்னைக்கு டே 11 ஆஃப் அவர் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டேக்கிங் பஸ் ட்ரெயின். நம்ம பஸ்ஸு ட்ரெயினில் போகும்போது எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான டாபிக்குள்ளே போகலாம். வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? இதே ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன்? வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன்? நான் சொல்ல சொல்ல ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வரைய பாருங்கள். விச் பஸ் கோஸ் டு த மார்க்கெட்? விச் பஸ் கோஸ் டு த மார்க்கெட்? சந்தைக்கு எந்த பேருந்து போகுது செல்கிறது? Which bus go to the market? Which train goes to Chennai? Which train goes to Chennai? எந்த ட்ரெயின் சென்னைக்கு போகுது? Clear? Isn't it? Which train goes to Chennai? Is this the right train? இந்த ட்ரெயின் ரைட்டா கரெக்டான ட்ரெயினா? Is this the right train? ஓப்பன் பண்ணி பேசி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Where does this bus go? Where does this bus go? இந்த பஸ் எங்க போகுது? Where does this bus go? Where does this train go? Where does this train go? இந்த ட்ரெயின் எங்க போகுது? Where does this train go? ரொம்ப ஈஸியா இருக்குது இல்லைங்களா? I want to go to the airport. I want to go to the airport. நான் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். நான் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். I want to go to the airport. One ticket please. ஒரு டிக்கெட் கொடுங்க. One ticket please. இதை ரோல் ப்ளே பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. How much is the ticket? ஒரு டிக்கெட் கேட்குறீங்க, அந்த டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லணும்? How much is the ticket? How much is the ticket? How much is the ticket? Here is the money. Here is the money. இதோ பணம். Here is the money. Where should I get off? நான் எங்க இறங்கணும்? Where should I get off? Where should I get off? சின்ன குழந்தைங்க பேசுகிற மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லி பழகுங்க. ப்ளீஸ் டெல் மீ when we reach. எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் ரீச் ஆகிட்டேன்னா, அந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு சொல்கிறீங்களா? ப்ளீஸ் டெல் மீ when we reach. Yes. Please tell me when we reach. Is the next stop the railway station? Is the next stop the railway station? அடுத்த ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. Is the next stop the railway station? How many stops are left? How many stops are left? இன்னும் எத்தனை நிறுத்தங்கள் உள்ளன? How many stops are left? Is there a seat available? காலியாக இருக்கை உள்ளதா? Is there a seat available? Is there a seat available? May I sit here? நான் இங்க உட்காரலாமா? May I sit here? அப்படின்னு கேட்குறீங்க. This seat is free. இந்த சீட் ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்?
This seat is free. இந்த இருக்கை காலியாக உள்ளதா? இந்த சீட் ஃப்ரீயா இருக்குதா? Please move little. கொஞ்சம் நகருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம் இல்லையா? Please move a little. Please move a little. கொஞ்சம் நகருங்களேன். Thank you for your help. உங்க ஹெல்ப்புக்கு நன்றி. Thank you for your help. When will the bus arrive? When will the bus arrive? பேருந்து எப்போது வரும்? When will the bus arrive? When will the train arrive? அதே ஃபார்மட் தான், பஸ்ஸுக்கு பதிலாக ட்ரெயின். When will the train arrive? Arrive? ரயில் எப்போது வரும்? The bus is late. பஸ் கொஞ்சம் லேட்டாக வருதுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? The bus is late. The bus is late. The train is on time. The train is on time. ரயில் சரியான நேரத்தில் தான் வருது. கரெக்டாக அந்த டைம் ஆஃப் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதுக்கு The train is on time. I missed the train. ட்ரெயின் ஆன் டைமில் வரதுனால கண்டிப்பாக ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். ஏதாவது லேட்டாக கிளம்பிட்டோன்னா அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? நான் வந்து ட்ரெயினை விட்டுட்டேன். I missed the train. I missed the train. Can I keep my bag here? Can I keep my bag here? Can I keep my bag here? என் பையை இங்கே வைக்கலாமா? கொஞ்சம் இந்த பையை என் பையை வச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா கேஷுவலாக. Can I keep my bag here? This bus is crowded. இந்த பஸ்ஸு அதிகமாக கூட்டம் இருக்கும். கூட்டமாக இருக்குது. இந்த பஸ்ஸு அதிகமாக கூட்டமாக இருக்குது. This bus is crowded. This bus is crowded. Please be careful. Please be careful. தயவு செய்து கவனமாக இருங்க. தயவு செஞ்சு கவனமாக இருங்க. Please be careful. I have reached my stop. நான் என்னோட ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். I have reached my stop. ரிப்பீட்டடாக சொல்லுங்க. I have reached my stop. Have a safe journey. உங்களோட பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். Have a safe journey. Very good. When is the next bus? அடுத்த பஸ் எப்போது? அடுத்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதை எப்படி கேட்கலாம்? When is the next bus? Yes, correct. What time does the bus leave? அந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு கிளம்பும் இல்லைன்னா புறப்படும்? What time does the bus leave? What time does the bus leave? Which platform is the train on? Train எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும்? Which platform is the train on? எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது? Which platform is the train on? Which platform should I go to? எந்த பிளாட்ஃபார்முக்கு நான் போகணும்? எந்த பிளாட்ஃபார்முக்கு நான் போகணும்? Which platform should I go to? Which platform should I go to? Is this seat reserved? இந்த சீட் முன்பதிவு செய்யப்பட்டதா? ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம்? Is this seat reserved? அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Is this seat reserved? This seat is empty. இந்த சீட்டு காலியாக இருக்குதா? This seat is empty. Can I sit next to you? நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கலாமா?
Can I sit next to you? Can I sit next to you? Thank you for giving me a seat. அவங்க உங்களுக்கு சீட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா? தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ எ சீட். எனக்கு சீட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ எ சீட். Would you move your bag? Would you move your bag? தயவு செஞ்சு உங்கள் பையை நகர்த்த முடியுமா? Would you move your bag? Have a pleasant journey. உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும். Have a pleasant journey. இந்த மாதிரி பேசி பழகுங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் உங்களோட ஓனாக 10 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை பேசி ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பழகுங்க. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம டே 12 ஷாப்பிங் ஃபார் கிளாத்ஸ் அந்த கான்வர்சேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.